ஒரு சேர் எடுத்துங்க. வணக்க தனக்காக. ஆமாம்மா. பந்தடிப்படையால் வையகத்தில் கீர்த்தி பெற்று வந்திருப்பாய். ஆமாம்மா. வாழையடி வாழையாக வந்திருப்பாய் வையகத்தில். ஆமாம்மா. இருந்தாலும் என்ன தெரிஞ்சவர். ஆமா. யாரோட எப்படி பேசணும். ஆமாம்மா. தாயோட எப்படி பேசணும். ஆமா. தங்கியோட எப்படி பேசணும். ஆமா. உங்க மாதிரி கேட்டா. தங்கிய மனைவியோட எப்படி பேசணும். ஆமா. இதை தெரியும் மனிதனாக பிறந்தால் 10 நிமிஷம் இல்லையா. ஆமாம்மா. ஒரு மனிதனாக பிறந்தால் எந்த முறையில் நடந்துக்கணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தாலும் நான் யார்? திருசபை. திருசபையே நாடி அடியால் தோற்றமான காரணம். அடியால் யார்? யாரு? இந்த நாட்டை சேர்ந்தவன். நாட்டை சேர்ந்தவன். இளவரசியா? என்ன ஊரு? இளவரசியா? இளவரசியா இல்ல ராணியா? ராணியா இல்ல தோழியா? தோழியா இல்ல யாருக்கு மகள்? யாருக்கு மகள் கேட்டியா? சொன்னம்மா. சொன்னால் செவி கொடுத்து கேட்கிறேன். ஞாபகத்தோட கண்டிப்பா இன்னும் ஒரு சிவப்பு போட்டு மூச்சுக்கு நல்லா இருக்கும். இல்லம்மா கம்பத்தை எதிரில் விட்டுறாங்க. என்ன பண்ணாலும் ஒன்றும் தெரியல. நீ அதெல்லாம் வாக்கிங் பண்ணி நடத்துறேன். அதெல்லாம் ஆபத்துல முக்கியம் இருக்கு. அடி சரவணந்தே ராஜே
சொல்லலாம் சாப்பிட்டு சாப்பிட்டோமா நீங்க மேஸ் இல்லாத இப்ப மேஸ் ஆமா சரி ஆமா முடிய மட்டும் சாமி கூப்பிட்டு ஆமா காரியமானதா காரியமானதா சரி இல்லம்மா அவன் ஏதோ சாமிக்குன்னு அவன் எடுத்துட்டு இல்ல அவனே விட்டுறது வாங்காளியம்மானுக்கு வாங்காளியம்மாள் குடுத்துக்கிறது போட்டு கடந்துச்சு அன்னைக்கு ஆயிடுச்சு அப்படி ஆமா அவனுக்கு மாசி அமாவாசைக்கு அவனுக்கு மசானம் யாருக்கு சரவணந்த ராஜனுக்கும் கோயிலாவது எம்மையாருக்கும் நான் பெண் பிள்ளை என்னோட பேர் வழி என்ன என்ன பேரு ஏழக்கண்ணியின் அழைப்பார் அப்படியா இருக்கம்மா பணக்காசல ஏன் ரொம்ப ஏழை பட்டுக்கோளை கட்டினாலே எங்க போட்டுக்கிறாங்க மேல இவங்கிட்ட பேசுனா சாட்டி எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் கட்ட போவாங்க வாமா வாமா ஏழை வெட்டு பொண்ணுன்னு சொல்றீங்க எப்படி ஏழை எப்படின்னு கேக்குறோம் ஏன்டா அப்படி கேக்குற பட்டு புடவை கட்டி இருக்கிறீ நெகை நெட்டு போட்டு பெரிய பணக்காரன் வயசு பிள்ளை போல கறியே அந்த மாதிரி ராஜன் குமார்த்தின்னு சொல்றீ அப்படின்னு கேக்குறா ஞாபகத்தை இங்க வைக்கணும் அந்த ஞாபகத்தை அங்கே விட்டுறணும் யாரு ஏன்னா யாராரா சேர்த்து சுடுகாட்டுக்கு எப்படி எப்படியா போறாங்க நீ என்னைய போல தாலியா இருக்கு அவளா மேயாசன் காட்சி வைக்க முடியாத கொண்டு காலை ஓடிச்சுட்டு வந்தவா குவாட்டரத்து உலகாசியா மரிச்சா கவனிக்குமா சத்தியமா அவளுக்கு கால் மனசு ரொம்ப சரி போட்டோம் அதனால நான் யாரை விட்டு பெண்ண முடியாது எழில் என்றால் என்ன நல்ல நேரத்திலயும் போறதே இல்ல ராகு காலத்துல போறதே யமகண்டத்திலயாடா எங்க அப்பங்க மாதிரி கேட்டுக்குவான் அவனே விட்டு போயிட்டாங்க பிள்ளைங்கெல்லாம் பிறக்கிறது நல்ல நேரங்கள்லாம் கிடையாது உண்மையிலேயே சொல்றோம் பொம்பளைங்க மாசம் வந்து இடுப்போலி வச்சுக்க இடுப்போலி படம் போது பள்ளிக்கூடத்துலயே தலை வந்தா விவரமாக்கும் இவன் பள்ளிக்கூடம் உடஞ்சி 2 மணி நேரம் கழிச்சு பிறந்தவங்க வலும்பு பிடிச்சி கொடுத்துறான் உண்மைதான் நான் நடிச்சிடப்பையா ஆமா ஆமா நல்லா பேச போனால் போகட்டும் எழில் என்றால் அழகு அழகு ஆமா சரி எழில் என்றால் அழகு அழகுக்கு பேர் எழில் இல்லையா நான் என்னோட பேர் வழி என்ன என்ன நான் அழகா இருப்பதனால நான் 10 அழகு உடையவன் உன் 10 அழகு உடையவன் படிக்கான நான் வரும்போது நான் வர்றது நான் 10 அழகு உடையவன் சரி நான் 10 அழகு உடையவன் இருந்தாலும் என்னை பார்த்து என் அழகை பார்த்து நீர் அழைப்பா அதுக்கு எத்தனை அழகு படிக்கான நான் வரும்போது கஷ்கல அதனால என்னை எழில் கண்ணீர் அழைப்பார்
ஆகாத பொண்ணு கன்னி அழகுலே கன்னி பொண்ணு அல்ல கன்னி என்றால் என்ன? கன்னினா வயசு திருமணம் ஆகாத பிள்ளைக்கு கன்னின்ற ஒரு பேரு. ஆமா அழகுக்கு பேர் என்ன? எழில். சரி எழில் கண்ணி என்று அழைப்பார். அப்படியா? ஆமா பாருப்பா அது கஷ்டம் படிக்கணும். நான் வர்றது கம்முனு கலக்கிறது நான் போது அதனால பிள்ளை சொல்லாம இப்படி எழில் கண்ணி என்று அழைத்தால் ஆமா என்னை பருவம் அடைந்த பிறகு எலிக்கண்ணி எலிக்கண்ணி என்ன நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால என்னை ஏழக்கண்ணி என்று அழைப்பார். கல்யாணம் ஆயிடுச்சு பின்னாடி ஏய் பருவம் அடைந்த பிறகு சரி சரி பருவம் என்றால் தெரியுமா தெரியாது? என்னப்பா திருமணம் ஆகாததுக்கு முன்னே ஓ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பருவம் என்றால் தெரிந்தானே. ஆமாம்மா வயசுக்கு வந்த பிறகு வயசுக்கு வந்த பிறகு என்னை ஏழக்கண்ணி என்று அழைப்பார். சரிம்மா இல்ல, ஒரு பெண்மணிய பிறந்தவளுக்கு பிறந்த வீடு எந்த பெண்மணிக்குமே சதம் கிடையாது. ஆமா ஆமா புகழ்ந்து விட சதமா எண்ணி வாழணும். கண்டிப்பா புகழ்ந்து விட சதமா எண்ணி வாழணும் என்று சொன்னால் ஆமா நான் எவ்வளவு வயது எங்க சென்று இருந்தே தெரியுமா? எந்த வயசுல எங்கம்மா சேர்ந்துருக்கீங்க? 7 வயது பெண்மணி. 7 வயது பெண்மணியா இருக்கக்கூடிய நேரம். ஆமா பரமனை கோரி ஈசனார நாடி ஆமா